சம்பா நடவு பண்ணியிருக்கிறோம். புரட்டாசி மாதம் வர விட்டு புரட்டாசி கடைசியில் நடவு பண்ணியிருக்கு. ஐப்பசி ஆரம்பத்தில் முதல் வாரம்னு வச்சுக்கோமே நடவு பண்ணியிருக்கோம். எல்லாம் ஜீரக சம்பா. அவங்க நம்மாழ்வாரையா சொன்ன மாதிரி விவசாயத்தில் வந்து ஒன்று தொடர்பு படுத்தின இயற்கை விவசாயம் செய்யணும்னு நம்ம ஆரம்பித்தோன்னா ஒன்று தொடர்பாக இருக்கும். கால்நடைகள் மாடுகள் இருந்தால் தான் அதில் சாணம் இந்த கோமியம்லாம் பிடிச்சி அதில் வந்து இந்த பஞ்சகாவியா அந்த மாதிரிலாம் இயற்கை விவசாயத்துக்கு தேவையானதெல்லாம் செய்ய முடியும். நாட்டு உரம் வயலில் போட முடியும். விதை விடுறதுலேருந்து எல்லாம் கதிர் முத்துற வரைக்கும் மாட்டு சாணம் தேவைப்படும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உயிர்வேலி இருந்தால் தான் அதில் உள்ள தழை சத்துக்களை வெட்டி வயலுக்கு கொண்டு வர முடியும். இந்த வருஷம் அதுமாரி நாங்கள் கொஞ்சம் 2-3 ஆண்டுகளுக்கு பிறகு உயிர்வேலியில் இருந்த தழைகள் எல்லாம் வெட்டி கொண்டு வந்து போட்டிருக்கோம். அதேமாரி கோடையில் வந்து வேப்ப மரத்துலேருந்து பழங்கள் கீழே விழும். அதை நம்ம கூட்டி சேகரித்து வச்சுக்கிட்டோம்னா அது ஒரு 2 சாக்கு இருந்தது. அதை நசுக்கி அதுக்கு பதில் தான் அதுதான் புண்ணாக்கு, வேப்ப புண்ணாக்குன்னு சொல்லி கடையில் ஆயிரக்கணக்கில் விற்கிறது. அதை நாங்கள் அந்த வேப்பங்கொட்டையை நசுக்கி அதை உடச்சி கொண்டு வந்து வயலில் கலந்து போட்டிருக்குறோம். அதேமாரி புண்ணாக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி ஆடி வச்ச புண்ணாக்கு, அந்த புண்ணாக்கு கொண்டு வந்து வயலில் போட்டோம். எப்படி ஜீரக சம்பாவுக்கு தேவையான நாட்டு உரங்களாக நாட்டு இதுவாக கொடுத்துருக்குறோம். மருந்துகள், ரசாயன மருந்துகள் கலவாமல் கொடுத்துருக்குறோம். ஒரு மனசாட்சிப்படி பண்ணியிருக்கு. இது வந்து கை கொடுக்கும். ஆனால் எவ்வளோ தான் பண்ணாலும் கூட ரசாயனத்தில் வரக்கூடிய அந்த வருமானம் அந்த மகசூல் வந்து பண்ண முடியாது. இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சோண்டு குறையும். அந்த கொஞ்சம் குறையிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம வந்து மருந்து இல்லாத உணவு அடுத்தவங்களும் கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிட்லாம். எல்லோரும் இயற்கை விவசாயம் செய்யணும். நாங்கள் ஒரு 4 வருஷமாக ஜீரக சம்பா செய்கிறோம். கிச்சலி சம்பா பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிச்சலி சம்பாவும் ஒரு அருமையான சாப்பாடு. ஒரு நல்ல ருசியாக இருக்கும். கிச்சலி சம்பாங்கிறது ரொம்ப ருசியாக இருக்கும். ஜீரக சம்பா அதுமாரி ஜீரக சம்பா ஒரு முறை தொட்டு சாப்பிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வேறு அரிசி சாப்பிட முடியாது. அது அந்த மாதிரி ஒரு மனுஷனை வந்து சாப்பாட்டுக்கு அடிமையாக்கிடும். அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் ஜீரக சம்பா. அதுதான் நாட்டு தழைகள்லாம் கொடுத்து உயிர்வெளியில் இருந்த எல்லா தழை, நொச்சி, நொணா, வேம்பு தழை, கிலோரியா அப்படின்னு எல்லா தழையும் வெட்டி போட்டு 1 மாதத்துக்கு முன்னாடியே பழஞ்சேறு போடுறதுன்னு பேர். எவ்வளோ நாளைக்கு பழஞ்சேறு போடுறோமோ அவ்வளோ நாள் வந்து விவசாயம் வலுவாக இருக்கும். நல்லா இருக்கும். அந்த மாதிரி பழைய சேறு போட்டு 1 மாதமாக விதை விட்டத்துலேருந்து சேறு போட்டு நடவு பண்ணியிருக்கோம். நன்றி, வணக்கம்.